Hi friends, welcome to Sala Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச் இந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே அந்தந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பாரிசன் என்னன்னு பார்த்துருப்போம். அதாவது ஒரு யூனிட்டோட சிலபஸ் ஓல்டு சிலபஸுக்கு நியூ சிலபஸ் ரெண்டுக்கும் என்ன கம்பாரிசன், என்னென்ன டாபிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி அந்தந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்தந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20 டேஸ்க்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஸ்டடி பிளான் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச் இந்த யூனிட்டை எடுத்து தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வீடியோக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், டெலிகிராம் குரூப்போட லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம அப்கமிங்கா என்னென்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட நேம், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல நம்ம அந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கிளாஸஸ்லாம் நம்ம வந்து இதுலயே அப்லோட் பண்ணியிருப்போம். யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாலி டிஆர்பி, ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அகாடமிக்ல போனீங்கன்னா அதாவது நமக்கு டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், சாம்பிள் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த அகாடமிக்ல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே பப்ளிக்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இதில் ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நம்ம அப்பப்போ நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றதையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலிகிராம் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப் தான். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த 250 டேஸ்ல டோட்டலா 10 யூனிட்ஸுக்கும் நம்ம ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அடுத்து யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி யூனிட் 6 இது கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அடுத்து யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். டோட்டலா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா டிசம்பர் 12 ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம்னா ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பாத்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 20 டேஸ் எடுத்து அந்த 20 டேஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி டாபிக் வைஸா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ்ன்றது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து நம்ம எந்த யூனிட் எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச் இந்த யூனிட் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் என்ன, இந்த யூனிட்டுக்கான சிலபஸ் கம்பாரிசன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்ன கம்பாரிசன் இருக்குன்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட டீடைல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேங்க், நம்ம டெஸ்ட் என்னன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்தெந்த டாபிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 22 அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மார்ச் 22 ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த யூனிட்டுக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா 20 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த 20 டேஸ்ல இதை எப்படி படிக்கணும், நம்ம எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்,
இந்த யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ கிளாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே கவனிங்க, இப்போ இந்த யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கான சிலபஸ் கம்பாரிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ். இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் சேமா இருக்குது, எந்தெந்த டாபிக் டிஃப்ரெண்டா இருக்குது, எதெல்லாம் நமக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருந்து நியூ சிலபஸுக்கு நமக்கு ரெடியூஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. புதுசா எந்த டாபிக்குமே ஆட் பண்ணல. நமக்கு ஏற்கனவே உள்ள டாபிக்கை நிறைய டாபிக்ஸை டெலீட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதாவது ஓல்டு சிலபஸ்ல இருந்து நிறைய டாபிக்கை பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க. நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா எதையுமே நமக்கு புதுசா எந்த டாபிக்குமே ஆட் பண்ணல. ஸோ அப்போ ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத நமக்கு எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் உள்ளதை படிச்சாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இதில் எந்தெந்த டாபிக்லாம் நமக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக் நமக்கு படிக்க தேவையில்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே போதும். இப்போ இதில் பாருங்க, ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ நியூ சிலபஸ்ல இந்த சைடு நியூ சிலபஸ்ன்னு கொடுத்துருப்போம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ன்னு கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சை நான் வந்து ஒரு 2 ஹெட்டிங்காக பிரிச்சுக்கிறேன். ஒன்று லீனியர் ப்ரோக்ராமிங், அதில் வரதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூயிங் தியரி அப்படின்ற ஒரு டாப்பிக்காக பிரித்து அதில் என்னென்னலாம் வருதுன்றதை 2ஆக பிரித்து நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்ல லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. இதே இதுல கிராஃபிக்கல் மெத்தடை வச்சு நம்ம வந்து போடலாம். இப்போ ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், அதே மாதிரி ஜாமெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் இருக்கும், கிராஃபிக்கல் மெத்தடும் இருக்கும். ஸோ நமக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, கிராஃபிக்கல் மெத்தட், இப்போ நமக்கு எக்ஸாமினேஷன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்றதை விட கிராஃப்ல போட்டு நமக்கு வந்து லைனை ஜாயின் பண்ணி ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நமக்கு லீனியர் ப்ரோக்ராமிங்ல சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, கிராஃபிக் மெத்தட் இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா டியூவாலிட்டி அப்படின்னு இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல டியூவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு இருக்குதா, இதுலையுமே பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு இருக்கும். ஸோ நமக்கு ஓல்டு சிலபஸ்லையுமே டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, நியூ சிலபஸ்லையுமே டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்ல ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஓல்டு சிலபஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு இருக்கும். ஸோ அடுத்து நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ ஓல்டு சிலபஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ்ல டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ நமக்கு ஓல்டு சிலபஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ அடுத்து நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்கும். நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லையுமே நான் லீனியர், அதாவது NLPP அப்படின்றது இருக்கும். ஓல்டு சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்கும். இப்போ இதில் நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்குதா. இப்போ ஓல்டு சிலபஸ்ல எதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை, எந்தெந்த டாபிக்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் இது இருக்குது, ப்ளூ கலர்ல டிக் பண்றேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கும், ஜாமெட்ரிக் மெத்தட் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கும், டியூவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீஜெனரசின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிலே வந்துடும். டீஜெனரசி அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் வந்துடும். இதில் நமக்கு எந்த டாபிக்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்த டாபிக் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த பெர்முடேஷன் டெக்னிக்ஸ் இந்த டாபிக் நம்ம வந்து படிக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல கிடையாது. இன்டீஜர் ப்ரோக்ராமிங் இருக்கும், இந்த இன்டீஜர் ப்ரோக்ராமிங் இருக்கும். டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் இந்த டாபிக்குமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல ப்ளூ கலர்ல நம்ம இந்த இது பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல கிடையாது. ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத நம்ம டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். பெர்முடேஷன் டெக்னிக்ஸ் படிக்க தேவையில்லை. டிரான்ஸ்பர்டேஷன் ப்ராப்ளம் ஸோ இதுவுமே நமக்கு வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இதுவுமே நமக்கு கிடையாது. நியூ சிலபஸ்ல கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஸோ இந்த இது கிடையாது. ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிடையாது, டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்குது.
ஸோ அடுத்து இங்க கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் தியரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. கேம்ஸ் தியரி ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஃபுல்லாவே டெலீட்டட் போர்ஷன் தான். ஸோ அப்ராக்சிமேஷன் இன் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ், சக்சசிவ் அப்ராக்சிமேஷன், கேம் தியரி, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் கேம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ்ல கிடையாது. ஓல்டு சிலபஸ்ல இருந்து இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா போதும். அப்ப லீனியர் ப்ரோக்ராமிங்ல ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா இங்கே வந்து நம்ம என்னன்றதை நோட் பண்ணிடுவோம். ஸோ எதெல்லாம் நமக்கு டெலீட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்து எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த இது நமக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னா பெர்முடேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் டெக்னிக்ஸு. ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கேம் தியரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட்டட் போர்ஷன்ஸ். ஸோ இது லீனியர் ப்ரோக்ராமிங்ல இந்த டாபிக்ஸை நம்ம படிக்காம விட்டோம்னா போதும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கியூயிங் தியரி. இப்போ இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்ல அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கியூயிங் தியரி. இப்போ இதுல ஓல்டு சிலபஸ்ல என்ன இருக்குது, நியூ சிலபஸ்ல என்னென்ன டாபிக் சேமா இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நியூ சிலபஸ்ல நெட்வொர்க் அனாலிசிஸ் இருக்குதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டட் நெட்வொர்க். இதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம். இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ்ல வந்துடும். நெட்வொர்க் அனாலிசிஸ், டைரக்டட் நெட்வொர்க், மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம். இதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல எங்க இருக்குதுன்னு பாருங்க. நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க லாஸ்டா கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் அனாலிசிஸ், டைரக்டட் நெட்வொர்க், மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம். ஸோ இங்க கடைசியா இருக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டாபிக் ஓல்டு சிலபஸ்லயும் இருக்குது, நியூ சிலபஸ்லயும் இருக்குது. நெட்வொர்க் அனாலிசிஸ் இருக்குது, டைரக்டட் நெட்வொர்க் இருக்குது, மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சிலபஸ்ல இங்க கியூயிங் தியரின்னு இருக்குதா. அதே மாதிரி இங்க ஓல்டு சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் கியூயிங் தியரின்னு இருக்கு. இப்போ இந்த கியூயிங் தியரியில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பாருங்க. ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ மாடல் 1, அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடல் 1ல லிமிட்டட் வெயிட்டிங் ஸ்பேஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எம்சி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலையுமே லிமிட்டட் வெயிட்டிங் ஸ்பேஸ். ஸோ அதில் ஸோ நமக்கு இங்கே ஓல்டு சிலபஸில் பாருங்க இங்கேயும் சிங்கிள் சர்வர் அண்ட் மல்டி சர்வர் மாடல்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது, நியூ சிலபஸ்லையுமே இருக்குது. அப்போ கியூயிங் தியரியில் உள்ள எல்லா மாடல்ஸும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸில் இன்வென்ட்ரி மாடல்ஸ் இருக்குதா. ஓல்டு சிலபஸ்ல பாருங்க இங்கேயும் இன்வென்ட்ரி மாடல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இன்வென்ட்ரி மாடல்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல டிட்டர்மினிஸ்டிக் மாடல்ஸ் வித் அண்ட் வித்தவுட் ஷார்டேஜஸ். ஸோ வித் ஷார்டேஜ் அண்ட் வித்தவுட் ஷார்டேஜ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாடல்ல ரெண்டுமே இருக்கு. வித் ஷார்டேஜஸ் இருக்கு, வித்தவுட் ஷார்டேஜஸ் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஸோ இங்க இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வித் ஷார்டேஜஸ் இருக்கும், வித்தவுட் ஷார்டேஜஸ் ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரைஸ் பிரேக் மாடல்ஸ். ஸோ அப்போ இன்வென்ட்ரி மாடல்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும், கியூயிங் தியரி ஃபுல்லாக பார்க்கணும், நெட்வொர்க் அனாலிசிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸில் இருக்குது. இப்போ நமக்கு ஓல்டு சிலபஸில் எதெல்லாம் நமக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் அனாலிசிஸில் ஸோ இதுவுமே வந்துடும் நமக்கு சிபிஎம் பெர்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு நியூ சிலபஸில் வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நெட்வொர்க் அனாலிசிஸில் அதோட சேர்த்து இன்க்ளூட் ஆயிரும். இப்போ நமக்கு இதுல எதெல்லாம் நமக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்து ஸோ இந்த காஸ்ட் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டாபிக் இந்த இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த காஸ்ட் மாடலை பேஸ் பண்ணி நமக்கு நியூ சிலபஸ்ல எதுவும் கேட்கல. ஸோ அப்போ அதனால இந்த காஸ்ட் மாடல் இந்த டாபிக்கே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேம் இருக்கும். ஸோ இந்த டேம் டைப் மாடல்ஸ், டேம்ஸ் வித் டிஸ்கிரீட் இன்புட் அண்ட் கண்டினியூஸ் அவுட்புட். ஸோ இது எல்லாமே நமக்கு டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ளூ கலர்ல நம்ம கேன்சல் பண்றது எல்லாமே நமக்கு நியூ சிலபஸ்ல இல்லாதனால அந்த டாபிக்ஸை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாடல்ஸ் இருக்கும், ஷார்டேஜஸ் வித் ஷார்டேஜஸ் வித்தவுட் ஷார்டேஜஸ் இருக்கும். ரிப்ளேஸ்மெண்ட் தியரின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த டாபிக் தேவையில்லை. ரிப்ளேஸ்மெண்ட் தியரி இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டோகாஸ்டிக் கேசஸ் இந்த இதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையபிலிட்டி இது எல்லாமே சுத்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ரிலையபிலிட்டி அந்த டாப்பிக்கே நமக்கு நியூ சிலபஸில் கிடையாது. ஸோ இது எல்லாமே நமக்கு கேன்சல் தான். ஸோ மெயினாக நமக்கு வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் இந்த இது படிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து கியூயிங் தியரி படிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து இன்வென்ட்ரி மாடல்ஸ் இதுதான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும்.
நமக்கு ஆப்பரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான் நெறைய இருக்கும். ஓல்டு சிலபஸ்ல இருந்து புதுசா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்கிற மாரி எதுவுமே இருக்காது. ஸோ இதோட மைண்ட் மேப் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்திருப்போம். ஆப்பரேஷன் ரிசர்ச்ல மைண்ட் மேப் குடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மைண்ட் மேப்ல உள்ள டாபிக்ஸ மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஸோ மத்ததெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டுல இருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு, மெட்டீரியலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்போம். ஸோ நமக்கு நியூ சிலபஸுக்கும், ஓல்டு சிலபஸுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்றத பார்த்தோம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9 ஆப்பரேஷன் ரிசர்ச். ஸோ இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் தான் நம்ம இங்க குடுத்திருக்கோம். இப்ப இந்த ஆப்பரேஷன் ரிசர்ச்ச பார்த்தீங்கன்னா, 2 டாபிக்கா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு லீனியர் புரோகிராமிங், அடுத்து பார்த்தீங்கன்னா கியூயிங் தியரி. இப்ப லீனியர் புரோகிராமிங்ல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா, பேசிக் டெஃபினிஷன்ஸ், லீனியர் புரோகிராமிங், டுவாலிட்டி, ஐபிபி அண்ட் என்எல்பிபி, அதாவது இன்டீஜர் புரோகிராமிங் ப்ராப்ளம், நான் லீனியர் புரோகிராமிங் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து ஒரு 4 டாபிக்கா பிரிச்சுக்கிறோம். இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். பேசிக் டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்னா என்ன, பேசிக் சொல்யூஷன்னா என்ன, டீஜெனரேட் சொல்யூஷன்னா என்ன, பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்னா என்ன, ஆப்டிமம் சொல்யூஷன்னா என்ன, ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்னா என்ன, ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிபிஷியல் வேரியபிள், இதை பத்தின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள், அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ், இது எல்லாமே இதுல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து லீனியர் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா கனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, டூ ஃபேஸ் மெத்தடு, பிகம் மெத்தடு, டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங்ல நம்ம படிச்சிருந்தோம். அடுத்து டியூவலிட்டியில பாத்தீங்கன்னா டியூவல் அண்ட் பிரைமல்னா என்ன, டியூவலிட்டி தியரம், ஃபார்மேஷன் ஆஃப் டியூவல் அண்ட் எல்பிபி, வீக் duality தியரம்னா என்ன, ஃபண்டமெண்டல் தியரம், எக்ஸிஸ்டன்ஸ் தியரம், காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் தியரம், எக்கனாமிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் duality, இது எல்லாமே duality பேஸ் பண்ணி இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா பியூர் இன்டீஜர் ப்ரோக்ராமிங், மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங், ஜீரோ இன்டீஜர் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே வந்துடும். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. நான் லீனியர் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங், செப்பரபிள் ப்ரோக்ராமிங், குவாட்ரடிக் ப்ரோக்ராமிங், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இதோட சப் டாபிக்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் கீழே வந்துடும். கியூயிங் தியரியில பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இதை பிரிச்சுக்கிறோம். ஒன்று நெட்வொர்க் அனாலிசிஸ்ல கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ், பெர்ட் இதெல்லாம் பார்ப்போம். கியூயிங் தியரியில பாத்தீங்கன்னா மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4, மாடல் 5. ஸோ டோட்டலா வந்து ஒரு 5 மாடல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா இஓக்யூ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, வித் ஷார்டேஜஸ், வித்தவுட் ஷார்டேஜஸ் பார்ப்போம். சிங்கிள் பிரைஸ் பிரேக் மாடல்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மைண்ட் மேப். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு எல்லா டாபிக்கும் மிஸ் ஆகாம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச்ல இதோட டீடைல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா 75 பேஜஸ் இருக்கும். டோட்டலா 486 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54 பேஜஸ் இருக்கும். 228 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ற பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுலையுமே பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் ஒரு 100 பேஜஸ் மேலே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் இதோட பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸ் இருக்கும். ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் ஒரு 19 வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 11 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே இதை பற்றின டீடைல்ஸ். ஸோ நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே பிடிஎஃப் காப்பியை நம்ம சென்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் கொஸ்டினுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் காப்பியை சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறமா ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்தந்த டேட் பிரகாரம் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னலாம் சென்ட் பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச். இப்போ இந்த யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கான டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூனிட் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச்சை நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 22 அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். மார்ச் 22 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏப்ரல் 10 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 20 டேஸ்ல நம்ம வந்து ஒரு 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு 9 டேஸ் டைம் எடுத்துக்கிறோம். செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு 9 டேஸ் டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னா எல்பிபி, ஐபிபி, என்எல்பிபி, அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்,
நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இந்த 3 டாபிக்ல நம்ம என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வருதோ அது எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இது என்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மார்ச் 30th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டோட்டலா ஒரு 9 days டைம் இருக்கும். இதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டின், இதோட ஆன்சர் கீ, இதோட டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம 30th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதுல நம்ம மெட்டீரியல்ல நீங்க படிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 62 வரைக்கும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம். ஒன்னு ஷார்ட் நோட்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டீடைல்டு நோட்ஸ்னு பிரிச்சிருப்போம். இப்ப ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 22 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். டீடைல்டு நோட்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 23ல இருந்து பேஜ் நம்பர் 62 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1. அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு 9 days டைம் கொடுத்துருப்போம். நம்ம இதுல டெஸ்ட் நம்பர் 2ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ், கியூயிங் தியரி, இன்வென்டரி கண்ட்ரோல், இந்த 3 டாபிக்கும் சேர்த்து நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 2 கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்குமே பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸ், கியூயிங் தியரி, இன்வென்டரி கண்ட்ரோல், இந்த 3 டாபிக்ல வர என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் செட் பண்ணிருப்போம். இதுல பேஜ் நம்பர் 63ல இருந்து பேஜ் நம்பர் 100 வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஷார்ட் நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 63ல இருந்து 70 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். டீடைல்டு நோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 71ல இருந்து 100 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 2. அடுத்து ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 3. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்போம். நம்ம ஏற்கனவே படிச்ச டெஸ்ட் நம்பர் 1 போர்ஷன், டெஸ்ட் நம்பர் 2 போர்ஷன் ரெண்டையும் சேர்த்து ஃபுல் போர்ஷனா வச்சு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பருக்குமே அந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர், அதாவது அதுல கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீடைல்டு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸுக்குமே ஸோ நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஆன்சர் தப்பா இருக்குதோ அதை டீடைல் சொல்யூஷன்ல பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன் ஃபுல்லா நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச்சுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், இதுக்கான டீடைல்ஸை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 22nd ஆரம்பிச்சு ஏப்ரல் 10ஓட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். டெஸ்ட் நம்பர் 1 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 30th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒரு 9 days இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச் இந்த யூனிட்டோட சிலபஸ் கம்பாரிசன் என்னன்னு பார்த்தோம். இந்த யூனிட்டுக்கான மைண்ட் மேப் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ், ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி, இதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இந்த யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரிக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், இதோட சிலபஸ் என்ன, நமக்கு என்னென்ன வேரி ஆயிருக்குது, அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.